ஏய் பல்லவா என்னடா முதல்ல வீடியோ எடுத்துக்க அதெல்லாம் ஆஃப் பண்றானே சும்மா மெமரிஸ் கார்டு இருக்குண்ணா மெமரிஸ் போன் மெமரிஸ் போறா ஏய் மணி இங்க வரேன்டா என்னடா வெளிய ஆளுங்க வர ஆரம்பிச்சாங்க போல நீங்க எப்படி ரெடியாவீங்க ஆகறோம்டா நீ போல ரெடியா அவங்க ரூம் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இல்ல நீ பேரனை கூட்டு வா பல்லவா நீங்க இங்க ரெடி ஆயிடுங்க இந்த ரூம் கரெக்டா தான் இருக்கும் டேய் ட்ரெஸ்ல எங்க இருக்கு இதெல்லாம் இருக்கு எப்படி மாத்திக்கிறியா ஓகே தம்பி அப்புறம் இவங்களுக்கு மேக்கப் போட்டு ஓகே சார் எனக்கு இருங்க மேக்கப் டேய் போட்டு நல்லா இருக்கும் அதெல்லாம் எதுவுமே வேணாம் அதெல்லாம் நேச்சுரல் பியூட்டிங்க சும்மா தலை சீடு சூப்பரா இருக்கும் உனக்கு தான் கலந்தது என் கூட சேர்ந்து நல்லா பேசுறதுல நீ எதுவும் பண்ணுப்பா கழுத்து சொல்லிக்க போகுது டேய் மணி போய் சேனல் கொடுக்குற டைம் ஆகுது சரி நான் போய் கூட்டு வரேன்டா ஏய் நல்ல சீக்கிரம் சொல்றா சரி சரி வாடா வந்து ட்ரெஸ் மாத்திக்க ஆளுங்க வர ஆரம்பிச்சாங்க பாரு டேய் அதான் நானும் சொல்றேன் ஆளுங்க வராங்கல்ல அவங்களுக்கு பிடிக்காத கூட்டம்ல நான் குடிச்சு வரேன் அதெல்லாம் பாத்துக்கலாம் நம்ம இன்னும் ரெடியா இருக்கணும் ஜோட டென்ஷன் ஆயிக்கலாம் வா நம்ம போலாம் இது மட்டும் குடிச்சு வந்துடுறேன் என்ன சொல்றேன் என்ன பாத்து நீ என்ன இப்படி முடிச்சுட்டு இருக்க அது கிச்சன்ல நின்னுடா அப்புறம் வந்தவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துட்டு இருந்தல அதான் நல்லா வேர்த்துச்சு போல அது அவன் வரதுக்குள்ள ட்ரெஸ் மாத்து ஒரு வேற வேலை செஞ்ச பார்த்தா திட்டுவான் ஆமாடா அதுவும் சரிதானே இங்க வேற பாத்ரூம் இருக்கடா வேற பாத்ரூம் சார் இந்த சைடு லெஃப்ட்ல ஒரு பாத்ரூம் இருக்கு சார் சரி நான் அங்க போய் ட்ரெஸ் மாத்தி வந்துடுறேன் நீங்களும் மாத்திடுவீங்களா நாங்க மாத்திடுவோம் நீ பாருங்க அது வந்து சூப்பரா என்ன நல்லா இருக்குல்ல டேய் ரெடி ஆயிட்டீங்களா ரெடி ஆயிட்டேன் அண்ணே செம்மையா இருக்கேண்ணே இப்படி உனக்கு மாப்பிள்ளை வந்துருச்சே நான் சொல்ல வேண்டியதை என்ன முக்கிட்டு அவன் சொல்லிட்டு எனக்கு அடுத்து இதான மாப்பிள்ளை ஆகுற என்னை விட நீ தானே அழகு சந்தோஷத்துல எப்படிலாம் அடிச்சு விட பாத்தியா அடிச்சு விடுறானா அப்ப நான் அழகில சொல்றியா ஐயோ அப்படி சொல்லுண்ணே அது நீ அப்படிதானே சொன்னேன் ரொம்ப சுமாரா இருக்கிற மாதிரி தானே சொல்லுது சுமாரா அப்படிலாம் இல்லண்ணே எல்லாரும் விட நீ தானே அழகு டேய் போதுண்டா அதுக்கு இப்படிலாம் ஓவரா போடாது நீ தானே சொன்னேன் நம்மளால செல்ஃபி எடுத்துமா இப்பதான் எல்லாரும் வராங்க போதுமா செட் ஆகுறது இல்ல அதான் நாங்க வந்திருக்கோமே போதாதா ஐயோ அத்தை நீங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் நான் சொன்னது மதிச்சு கூட வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி வாங்க உட்காருங்க ஆமா கார்னர்ல ஒரு கோவில் கூட இருக்கு ஆமா கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போற டைம் எங்க பொண்ணு வீட்டு ஆளுங்க ஒருத்தரையும் காணோம் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க வரும்போது வாசல்ல நின்னு வரவேற்கிற பழக்கம் இல்லையா பெரிய குடும்பம்னு சொன்னேன் ஐயோ அப்படிலாம் இல்ல அவங்க அங்க இங்க வேலையா கொஞ்சம் பிஸியா சுத்திட்டு இருக்காங்க அங்க இருந்து பக்கம் தான் அதுவும் அந்த மாமா இருக்காரு நான் போய் கூட்டிட்டு வரேன் ஆமா நீ கண்டிப்பா வரணும் மாமா சரி நீ வந்து என்ன அது ஒண்ணு இல்ல எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க உங்களை பார்க்கணும் நாங்க ஒரு முக்கியமான கால்ல இருக்கேன் சரி நீங்க வாங்க சரி நேர்ல வா பார்க்கலாம் அத அவர் முக்கியமான விஷயமா போன் பேசிட்டு இருக்காரு இப்போ வந்து சரி மாமா சரி நம்ம ஜூஸ் எடுத்து என்ன ஜூஸ் எடுத்து இதுக்கு மாமா நீ எடுத்துக்கோ கார்த்திகா இல்ல மாமா எனக்கு ஜூஸ் வேணாம் அப்படியா சரி அம்மா எப்படி வந்தீங்க கார் எடுத்து வந்திருக்கோம் மாமா கார் வெயிட்டிங்ல போட்டுருக்கோம் ஆமா ஓ சரி இருங்க இது வந்து சரி மாமா சரி கோயில் பக்கத்துல வண்டியா அந்த இடத்துல லெஃப்ட் சைடுல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு தெரியுதா அங்க ரைட் எடுத்து வா அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்து சொல்லுங்க ஒரு மண்டபம் தான் இருக்கு வரியா பாண்டி கார் பார்க்கிங் பக்கத்து பிள்ளைல தான் இருக்கு நிறைய பேர் தெரியாம இங்க எடுத்து வராங்க வரவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான கெஸ்ட் நீ கூட நின்னு காரை பார்க் பண்ணி முடியா என்ன பாண்டி நம்ம வீட்டு விஷயம் தானே பண்ண மாட்டியா பண்றேன் ஆமா உனக்கு காரோட தெரியுமா ஓட்டி பழகிறேன்னு கொண்டு போய் மோதிட்டு போறேன் வர வண்டிங்களா 30 லட்சம் 40 லட்சம் இருக்கும் நம்பி நான் போனல ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ப்ரோ சரி கார் எங்க பார்க் பண்றது ப்ரோ இவர் விட்டுறாரு பாண்டி பாத்துக்கோ நாங்க காரை பார்த்து பார்க் பண்ணுங்க நீங்க போங்க பாண்டி போய் எடுத்து விடுங்க
யார் இது? எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க சொந்தமா? இல்ல இல்ல, அவன் நமக்கு வேலை பாக்குறவன். இல்ல எல்லாரையும் அப்படி கவனிச்சுக்கிறாங்க. ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டாட்களா இருப்பாங்களோன்னு நினைச்சேன். சேச்சா, மாப்பிள்ளை வீட்டாளுங்களாம் உள்ள இருக்காங்க. இவங்க எங்க வேலை செய்யற பசங்க. ஓ சரி சரி சரி. நீங்க உட்காருங்க. போங்க, போங்க. சிம்மாடியோ நான் யார் இவ்வளவு மண்டபம் நல்லா பெருசா இருக்குடி. பெரிய மண்டபம் லட்சக்கணக்கில் இருக்கும்ல இவ்வளவு பெருசு மண்டபத்துக்கு வாடகை எவ்வளவு இருக்கு? மறுபடி பண்ணி நான் இப்பதான் பண்ணி வந்தேன் அப்பா அம்மா எங்க? அம்மா வாங்க பாரு வா, வா. இவ்வளவு பெரிய இடத்துல ரிசப்ஷன் வச்சுக்காங்க பாருங்க வாங்க வாங்க வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. கூட்டிட்டு வரா. வாங்க வாங்க. யார் வந்திருக்காங்க? ஏய், வாங்கடி. எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்கக்கா சூப்பரா இருக்கு Thank you. உன் dress ரொம்ப அழகா இருந்துச்சுக்கா. உட்காரு. என்ன தம்பி, எங்க பொண்ணு வீட்டாளுங்களை காணோம்? அது ரெடி ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து வாங்க. ஹாய் வணதிகா. Hi, எப்படி இருக்க? நிலவோட அப்பா இங்கதான் இருக்காரு. கொஞ்சம் நான் அவரை அறிமுகப்படுத்திருக்கேன். அறிமுகப்படுத்தலாம் வேண்டாம். ஏண்டா இன்ட்ரடியூஸ் பண்ண நினைச்சாலும் அவருக்கு கண்டுக்க போறதில்ல. இது தேவையில்லாம இருக்கு. ஆமா. டேய் பல்லவா அது என்ன ஹாய் கார்த்திகாக்கா ஹாய் வா மாப்பிள்ள, எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. நீங்க ஸ்டேஜ் வாங்க. தாஸ் மாப்பிள்ளை இல்ல அண்ணன் வந்து அவர் வெளிய பிஸியா இருக்காரு மாப்பிள்ள. உங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்கல்ல, அவங்களோட பேசிட்டு இருக்காரு. நீங்க ஸ்டேஜ் வாங்க, அவங்க வந்துருவாங்க. தாஸ் நீ கூட்டோட. ஹலோ. ஆமாமா. வாங்க போலாம். வாங்க மாப்பிள்ள. யார் பச்சு? என்ன இது யாரையுமே காணோம் மாப்பிள்ளை கூட வரல ஐயோ அங்க பாருங்க மாப்பிள்ள வராரு. வாங்க 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 வாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க மாப்பிள்ள. உட்காருங்க மாப்பிள்ள. உள்ள வாங்க உள்ள வாங்க. அழகா இருக்காங்க. என்ன? ஆமாண்ணே. ஹீரோ தானே? மாதிரி என்னண்ணே? ஹீரோ தானே? சூப்பரா இருக்கு. ஒண்ணு இல்லாத வெறும் பையனுக்கு வந்த வாழ்க்கையை பத்தியா எப்படி உட்கார்ந்து பாரு மேடையில. அழகா இருக்கால ஆமாமா. அம்மா கூப்பிடுங்க அம்மா கூப்பிடுறாங்க பாரு அம்மா, ஜோனோட அத்தை, அனிதோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்தாச்சா? அவங்களுக்கு ஜூஸ் கொடுத்துருப்பாங்கடி நீ இப்போ ஃபர்ஸ்ட் மேடைக்கு போ அம்மா, இதெல்லாம் இல்லம்மா. அவங்களெல்லாம் நல்லா கவனிக்கணும். நம்ம கூப்பிட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஜூஸ் கொடுங்க. அப்பதான் மேடை ஏறுவேன். வாங்க தம்பி இங்க பாப்பா இங்க வா அவங்களுக்கெல்லாம் ஜூஸ் கொடுப்பா அம்மா, ஈப்பி கொடுமா. அதான மரியாதையா இருக்கும். கொடுப்பா. வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு இப்போதான் சாப்பிட்டோம். இல்ல பரவாயில்ல எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜூஸ் கொடுத்தாதான் அவ மேடை ஏறுவேன்னு நிக்கிறா எடுத்துக்கோங்க சரி. எடுத்துக்கோங்க ஜூஸ் எடுத்துக்கோமா இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்தமா எல்லாருக்கும் குடிச்சிட்டோம் மேடை ஏறு என்னம்மா